அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் யூஜி பிஜி ரெண்டுத்துக்குமே நீங்கள் வாங்கிக்கலாம். யூஜியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்சோட 7 புக்லெட்ஸ் வந்து காம்போ ஆஃபரில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அப்புறம் பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வித் எம்சிக்யூஸ் கலெக்ஷனோட. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வித் கொஷின்ஸ் பேங்க் தனியாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கொஷின்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கொஷின் கிட்ட இருக்குங்க. இந்த 15,000 கொஷின் 10 சாப்டருமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின் வித் டீட்டெயில் சொல்யூஷன் ஃபார்மேட்டில் இருக்கும். 15,000 கொஷின் பிஜிக்கு மட்டுமே இருக்குது. யூஜிக்கு வந்து ஒரு 7,000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டெஸ்ட் பேட்சோட கொடுத்துருக்கேன். ஃபுல் செட் ஆஃப் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெக்கானிக்ஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா? மெக்கானிக்ஸ் வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 1500 கொஷின் ரெடி பண்ணிட்டேன். மெக்கானிக்ஸ்க்கு மட்டுமே எம்சிக்யூ புக்லெட்னு ஒரு 1500 கொஷின் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மெக்கானிக்ஸுக்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் புக்லெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இதை புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுப்பேன். இப்போது வந்து என்னைக்கு புக்கிங் ஸ்டார்ட்டு, இன்னையிலேருந்து கம்மிங் வெட்னஸ்டே வரைக்கும் புக்கு. இந்த 1500 கொஷின் மெக்கானிக்ஸுக்கு இன்னையிலேருந்து, அதாவது இன்னைக்கு சாட்டர்டே இல்லைங்களா, இன்னையிலேருந்து கம்மிங் வெட்னஸ்டே வரைக்கும் புக்கிங் போகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த புக்லெட் கேட்டால் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். என்ன ரீசன் தெரியுமா? மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறாங்க. அவங்களுக்கு அதாவது ஒரு இன்ஸ்டியூட் சைட்லேருந்தும் சரி, ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்தும் சரி, இப்போ மெட்டீரியல் வாங்கி விற்கிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது. ஸோ என்னுடைய மெட்டீரியலை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு மெட்டீரியல் வெயிட்டாக கொஷின் கலெக்ஷன்ஸ் வச்சு பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறது யார், டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு டைரெக்டாக வராங்க. சார் உங்கள் மெட்டீரியல் எனக்கு தேவைப்படுது, எவ்வளோன்னு சொல்லி கேட்டு எவ்வளோ சொன்னாலும் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பே பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே போயிட்டு ஒரு குரூப்பில் ஒரு பெரிய குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் போயிட்டு உங்களுக்கு மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டடி மெட்டீரியல் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது, பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு நான் தருவேன், அதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு 1000 பேர்த்த அந்த குரூப்பில் கொண்டு வர வச்சு 1000 பேர்த்துக்கு அந்த மெட்டீரியலை ஷேர் பண்ணுறீங்க. அது தப்பான விஷயம். இந்த பல்காக வீயறது வந்து அதான் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிற கணக்கு தான். ஒரு மெட்டீரியல்ன்றது ஒரு மூவி ரிலீஸ் ஆகிற கணக்கு தான். படம் ரிலீஸ் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஓடிடியில் இருந்து டவுன்லோட் பண்ணி அடித்து ஃபுல்லாகவே எல்லாத்துக்குமே வந்து ஃபேக் காப்பி அனுப்பி ஃபுல்லாக ஆன்லைனில் போட்டு விட்டுறாங்க. ஸோ அப்போது அந்த டேரக்டர்ஸ்க்கு என்ன வருது? ஒன்றுமே இல்லை இல்லைங்களா? அதே போல் தான் ஒரு மெட்டீரியலை வந்து டக்குன்னு ஒரு ஸ்பாட்டில் அப்படி என்ன பண்ணிடுறாங்க, சேல் பண்ணி கடாசிடுறாங்க. பிடிஎஃபாக வாங்கி அதை பிடிஎஃபை வந்து பிடிஎஃப்ல மெட்டீரியல் வாங்கி ஸ்கேன் பண்ணி அப்படி பிடிஎஃபாக போட்டு குரூப்பில் தட்டி விட்டுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ரெண்டாவது, வெளியில் மெட்டீரியல்ஸ் கிடைக்குது அப்படின்றத அதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டு பர்சனல் குரூப்ஸில் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அந்த பர்சனல் குரூப்பில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு அவங்க அனுப்பலாம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த கண்டென்ட்டில் ஆஃபர் கொடுக்குறேன் இல்லைங்களா, டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு. அவங்க அந்த டெஸ்ட் பேட்ச் செஞ்சுன்னு வர கொஷினை வந்து அந்த இன்னொரு கிரியேட் பண்ண குரூப்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அது தப்பு. அதை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க நான் ரிமூவ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ மேபி இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த குரூப் மெம்பர்ஸில் இருக்காங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாமல் போயிடும், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு புக்லெட் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னை நம்பி 1000 பேர் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படிப்பாங்க. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணும்போது கொஷின்ஸ் ஐடியாஸ் எல்லாமே ஈஸியாக போயிடுது. ஒரு டஃப் இல்லாமல் போகுது. நான் ஒரு டஃப்பை கிரியேட் பண்ண தான் கொஷின் கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கணும், எது போல் கண்டென்ட் நீங்கள் கரெக்டாக படிக்கணும், எந்த கொஷின் கலெக்ஷன்ஸில் இறக்கணும் அப்படின்றது பக்காவாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து காலேஜ் வாங்கி படித்தவங்களாம் ரொம்ப தேங்க் பண்ணியிருந்தாங்க. சார் ஒர்த்து சார், நீங்கள் கொடுத்த கொஷின் கலெக்ஷனே நான் 111 எடுத்தேன் சார் அப்படின்ற மாரி. மேக்ஸில் மட்டும் மேஜர் 111, 115 எடுத்திருக்கேன் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் மேஜரில் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்தவங்கள அது எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், காலேஜ் டிஆர்பி எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ஒரு 3000 ப்ராப்ளம் போட்டிருப்பேன். அந்த புக்லெட்ஸ் வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணவங்க லாஸ்ட் டைமில் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனவங்க 95லேருந்து 106 வரைக்குமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என்னன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்து சரியாக மார்க் வரல, அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது சார் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அதுக்கான, அதாவது என்னை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து சேரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒர்க்கு வந்து பேக்ரவுண்டில் நமக்கே தெரியாமல் ஒர்க் ஆகிட்டுருக்கோம். அப்போது அதுக்கான எஃபோர்ட் நம்ம போட்டோமா அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்கணும். பட் அந்த எஃபோர்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேணாம். மேபி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து மற்றபடி இது போல் இந்த பேசிகிட்டு இருக்காங்க, இது எப்படி இருக்கும், எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா, அந்த இது பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க. அடுத்த ஸ்டேஜ் என்ன, ரிசல்ட் விட்டாங்க, அடுத்த ஸ்டேஜ் சிவி லிஸ்ட் வரும். சிவி லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத கிளியராக பார்த்துக்கிட்டு இன்டர்வியூ லிஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க.
ஸோ உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 113 அபோவ் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சார். தாராளமா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமா படிச்சிருக்கணும். அவங்க எதிர்பார்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியுதான்றது அத எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸ்குள்ள என்னலாம் நீங்க வந்து எனக்கு தெளிவுபடுத்துறீங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. ஒரு டெஃபினிஷன் குடுக்குன்னா, அந்த டெஃபினிஷன்ஸ் நீ எப்படி நியூவா என்ட்ட பேசுற? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ரிங்குன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ரிங்கோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இது சார் அப்படின்னு நீங்க மெமரி பண்ண விஷயங்கள அத பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு அது என்னென்ன ஆப்பரேஷன்ஸ் இருக்கு? அந்த ஆக்சுவலா ஒரு அது ரிங்குன்றது ஒரு நான் எம்ப்டி செட்டு. அதுல 2 பைனரி ஆப்பரேஷன்ஸ் வந்து இந்த கண்டிஷன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப பைனரி ஆப்பரேஷனோட மேப்பிங் ஏரியாவையும் நீங்க காட்டணும். ஸோ எங்கருந்து எங்க இப்போ குரூப் ஜின்னா, அதனுடைய குரூப் ப்ராப்பர்ட்டீஸ் பேசும்போது பைனரின்னும்போது ஜி கிராஸ் ஜி எங்க ஃபங்ஷன் நடக்குது? அந்த பைனரி ஆப்பரேஷனுடைய டொமைன் ஸ்பேஸும், ரேஞ்ச் ஸ்பேஸும் என்ன? அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்தணும். ஸோ அது போல நீங்க பேசினா தான் ஈஸியா நீங்க வந்து இன்டர்வியூல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஃபினிஷன்ஸ் கிளியரா படிங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆத்தர் குடுத்த டெஃபினிஷன்ஸ்லாம் ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திடீர்னு ஒரு ப்ராப்ளம் குடுத்து சால்வ் பண்ண சொன்னா சால்வ் பண்ணணும். திடீர்னு ஒரு தியரம் குடுத்து ப்ரூஃப் எழுத சொன்னா எழுத சொன்னோம். அந்த ஸ்டேஜ்க்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும், இப்ப அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலும், அப்ஸ்ட்ராக்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த ஏரியா நல்லா தெரியும்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க பேசுற விஷயங்கள் டிஃபரெண்ட்டா பேசணும். மேக்ஸிமம் நெறைய பேர் எதிர்பார்க்கிறது வந்து அப்ஸ்ட்ராக்கும், அனாலிசிஸும் இன்டர்வியூ பேனல்ல நெறையா உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அல்ஜிப்ரா குரூப் தியரிலயும் சரி, அதுக்கப்புறம் அனாலிசிஸ்லயும் சரி, ரியல் அனாலிசிஸ். இதுல உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுல தான் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால அந்த ஏரியாலாம் கொஞ்சம் இன்டர்வியூக்கு நல்லா படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தபடி இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகும், அந்த ஆசிலேஷன்ல போயிட்டு இருக்க வேணாம். எது நடக்குதோ அது கண்டிப்பா எதனா ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த முடிவ எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ப பண்ண வேண்டிய விஷயங்கள வந்து நம்ம பண்ணாம இருந்துறக்கூடாது. அத நீங்க பார்த்துக்கங்க. இப்போ யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிஆர்பி போர்ட்ல அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, யுஜி, பிஜி வந்துரும். கண்டிப்பா காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இருக்கு. இல்லன்னா இல்ல. அடுத்து காலேஜ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில வரும். அதுக்குமே நீங்க பிரிப்பரேஷன்ஸ் போடுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. யுஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஃபுல் செட் மெட்டீரியல் புரொவைட் பண்றேன். ஸோ புக் பண்ணி படிங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே. இதுதாங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் ஷேர் பண்றேன். ஸோ மெட்டீரியல் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள பார்சல் வந்துரும். ஸோ யூஜிக்கு வந்து கம்ப்ளீட்டா எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வேற மாரி போட்டிருப்பேன். கம்ப்ளீட்டா இருக்கும். இதான் அந்த எம்சிக்யூ புக்லெட்டு. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஒரு சிலவங்க சார் எனக்கு பிடிஎஃப் மட்டும் கிடைக்குமா? குடுக்க மாட்டாங்க. பிடிஎஃப் கிடையாது. உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி கொரியர் தான் வரும். கொரியர் காப்பீஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஸோ 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், சாப்டர் வைஸ் போட்ட டெஸ்ட் பேட்ச் சீரியஸ், ஃபுல் செட்டு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் இருக்கு. சாப்டர் வைஸ் இருக்கிற எம்சிக்யூஸும் தனித்தனியா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் கரெக்ஷன் வெர்ஷன் போயிட்டு இருக்கு. அது போயிட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு குடுக்குறேன். இது தெரியுதுங்களா? எல்பிபிலாம் கிராஃபிக்கல் மெத்தட்ல அழகா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீட்டா குடுத்து போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து எல்பிபி ரிலேட்டடான கொஸ்டின் கலெக்ஷன்ஸ். எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே இருக்கு. 10 சாப்டருக்கு இருக்கு. ஒரு சிலவங்க மெக்கானிக்ஸ் மட்டும் தனியா குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மெக்கானிக்ஸ் புக்லெட் எம்சிக்யூஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அது புக்கிங் போயிட்டு இருக்கு. வேணுன்றவங்க டக்குனு அந்த புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பல்கா தான் அனுப்புவேன். ஸோ ஒண்ணா அனுப்ப மாட்டேன். பல்கா இருக்கிறது ஒரு 100 பார்சல் வருதுன்னா 100 பார்சல் புக்கிங் எடுத்த உடனே உங்களுக்கு நான் போட்டு விட்டுருவேன். ஓகே. ஸோ நெறைய ஏரியா கொஸ்டின்ஸ் வந்து வேற மாரி அனலைஸ் பண்ணி குடுத்துருப்பேன். ஸோ படிச்சு பாருங்க. கண்டிப்பா இதனுடைய வொர்த் என்னான்றது தெரியும். உங்களுக்கும் எக்ஸாம்க்கு மிகப்பெரிய லெவல்ல சப்போர்ட்டா இருக்கும். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்கி படிக்கிறதுல ஏரியா ஆஃப் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது அந்த சிலபஸ்ல ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு ஒரு கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன் நாங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதில எப்படி கேட்கலாம் அந்த கொஸ்டின்ஸ்? இப்போ லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்னலாம் இருக்கு? சிம்மெட்ரிக் சிம்மெட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி என்னலாம் கொஸ்டின் இருக்கு? இப்போ டயகனைசபிள்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ்க்குலாம் போய் பேச முடியும்? அப்படின்றது கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கேத்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் மொத்தமா இருக்குங்க. மெக்கானிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எல்லா ஏரியா கொஸ்டின்ஸுமே மெக்கானிக்ஸ்ல போட்டு ஆல்ரெடி வீடியோவா நான் போட்டிருக்கேன். நீங்க பார்த்துருப்பீங்க லாஸ்ட் 2 வீடியோஸ்ல. ஸோ அதுபோல சார் எனக்கு மெக்கானிக்ஸ் மட்டும் தனியா கொஸ்டின் கலெக்ஷன் வேணும். ஏன்னா இப்ப அதுதான் எல்லாம் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அதுதான் நியூவா இருக்கு இல்லைங்களா? அதுக்கு மட்டும் நான் தனியா ரெடி பண்ணிட்டேன். ஸோ புக் பண்ணிக்கலாம். புக்கிங் போயிட்டு இருக்கு. ஸோ புக் பண்ணிட்டு நானு கம்மிங் வெட்னஸ்டே வரைக்கும் புக்கிங் எடுப்பேன். அதுக்கப்புறம் தர்ஸ்டே அன்னைக்கு கொரியர் போட்டு விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த புக்ஸ் கிடைக்காது. ஃபுல் செட்டா வாங்குறவங்களுக்கு தான் அத அனுப்பி விடுவேன். ஓகே. ஃபைன். இம்மீடியட்டா புக் பண்ணி படிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.